ஐடியா டுடே நம்ம ஜிகே எஃப்எஃபோட ஃபைனல் பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 20th எபிசோடு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போ லாஸ்ட் எபிசோடில் 2 பேரும் சண்டையெல்லாம் முடிஞ்சு உங்களோட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் முடிச்சிருக்கோம்ல. ஸோ அது எல்லாமே கரெக்டாக கிளியர் ஆகிக்கும். அதோடு முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே தான் ரொம்ப ஹாப்பியாக அந்த டே வந்துட்டு அப்படி ஸ்கிப் ஆகும். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்களை வந்துட்டு யாரோ எழுப்புற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. ஹிந்திரடி டைம் ஆச்சு, ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே தான், மாமா ப்ளீஸ் எனக்கு தூக்கம் வருது மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதெல்லாம் முடியாது, நீ போகிறப்ப தூங்கிக்கோ, எந்திரி 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 அப்படிங்கிறாரு. எழுந்திரிக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்து போதி தூங்க பெட்ஷீட் அப்படியே பிடுங்கி அதாவது இப்படி உருவி எடுத்துருவோம்ல. ஸோ அந்த மாதிரி உருவி அந்த பக்கம் போட்டுடுறாரு. உங்களுக்கு நான் கடுப்பாகுது, ஏன் தான் இப்படி பண்ணுறேன் எனக்கு தெரியல, நான் தூங்கணும் தானே கேட்குறேன், இல்லையே சொல்லிட்டோம்ல, டயர்டாக எனக்கு தூக்கம் வருது, ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜெகேவும், ஏய் எந்திரி, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், ஆல்ரெடி நான் பிளான் பண்ணிட்டேன், எந்திரிக்கிட்டே இல்லையா அப்படின்னு சொல்ல நீங்கள் தூங்கிட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கொண்டு கிட்ட தூக்கிட்டு போய் வாஷ்ரூமில் அந்த டப் இருக்கும்ல, அந்த பாத்திங் டப் இருக்கும்ல, ஸோ அதில் போட்டுடுறாரு. அப்படியே அவ்வளோதான். உங்களுக்கு தூங்கிட்டு இருக்கிறப்பலே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இதாகிடும், உங்களுக்கு பயமாயிடும். டக்குனு போய் கண்ணை முழிக்கிறீங்க. அந்த பூனை திடீர்னு தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டால் அது எப்படி இது பண்ணும்? ஸோ ஸ்டார்டிங்கில் அதுக்கு ஒன்றுமே புரியாது, ஒரு மாதிரி கஷ்டப்படும். அதுக்கப்புறம் அதுக்கு நீச்சல் தெரியுதுங்கிற மாதிரி நீந்திக்கும்ல, அப்படி தான். ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு தண்ணிக்குள்ளே போட்டதும் எங்கேயும் உங்களுக்கு கடலை தூக்கி போட்ட மாதிரி ஒரு மாதிரி பயந்து அங்கங்கே வந்துட்டு இப்படி கையை காலை பற்ற அடிப்பீங்க தண்ணிக்குள்ளே. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு, தண்ணி டப்பா, ஐயோ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, மரியாதை குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லாக் பண்ணிவிட்டு போயிடுறாரு. நீங்களும் வேறு வழியே இல்லை, சரி ஓகேன்ட்டு அப்படி குளிச்சுட்டு போகிறீங்க. ஸோ வெளில போனதும் உங்களுக்கு அவர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காரு. என்னது அப்படின்னு கேட்குறீங்க. போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பர்த்டேக்கு அவர் அந்த டனலில் வச்சு கிஃப்ட் பண்ணியிருப்பாருல்ல. ஸோ அந்த டனலில் கூட நீ போய் மாற்றிட்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த ட்ரெஸ் தான். அதை பார்த்தது உங்களுக்கு அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் வருது. அது அப்படியே ஒரு மாதிரி சிரித்த மாதிரி பார்த்துட்டே நிற்பீங்களா? என்ன மெமரிஸா அப்படின்னு கேட்குறாரு. இருக்காதா பின்ன, இதில் தான் எனக்கு எவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. போதும் நீ கட்டி பிடிச்சதெல்லாம் போய் போட்டு வா அப்படிங்கிறாரு. எங்கே போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. போட்டுட்டு வாடி முதல்ல, சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்பா அப்படின்ட்டு அவரும் போய் ரெடி ஆகுறாரு. ஸோ 2 பேர் ரெடியாகி முடிச்சிட்டிங்க. அப்போது நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளில வருவீங்க. ஃபுல்லாக ரெடியாக இருப்பீங்க. அவரை பார்த்தா கையில் 2 ட்ராலி பேக்கோடு வச்சுட்டு நிற்கிறாரு. மாமா எங்கே போகிறோம், எதுக்கு இந்த பேக் லக்கேஜ் எல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஒரு இடத்துக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாரு. சர்ப்ரைஸ் பிளானா ட்ரிப்பா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் சர்ப்ரைஸ் தான் வா அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே அவரோட கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அப்படி போகிறப்போ நம்ம யூனா ஆண்டி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் இதனால் கொஞ்சம் நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்கவும் அவங்களும் வந்துட்டு சரியாக உங்ககிட்ட தான் பேசியிருக்க முடியாது, நீங்களும் இங்கே இருந்திருக்க மாட்டீங்க. அப்போது இப்போ கரெக்டாக 2 பேரும் கையை பிடிச்சிட்டு போகிறீங்க அந்த லிஃப்ட்டுக்கு. அந்த 6th ஃப்ளோர் அவங்களோட ஃப்ளோர் தானே, அந்த லிஃப்ட்டு கரெக்டாக அங்கே வந்து நிற்குது. அது ஓப்பன் ஆகுது. அப்படியே அவங்களும் குப்பைலாம் இருக்குல்ல, ஸோ குப்பைலாம் த்ரோ பண்ணுறதுக்காக ஒரு கவரில் போட்டு லிஃப்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. தலையை குனிஞ்சிட்டே வந்து நின்றுருப்பாங்க. என்னது யூனா அக்கா பேசாமல் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவங்களும் டக்குன்னு யாரை பார்க்குறாங்கன்னா ஜேகேவை தான் பார்க்குறாங்க. பக்கத்தில் நிற்கிற உங்களை பார்க்கல. ஜேகேவை பார்த்ததுமே இங்கே தான் இருக்கீங்களா, எங்கே போனீங்க, ரொம்ப நாளாக ஆளை காணோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நான் உங்ககிட்ட பேசணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் தப்பிச்சு ஓட முடியாது, லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கார்ல. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்தீங்கள்ல, அது எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அடி சண்டாளி ஏன் புருஷன்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பீங்க. உங்களை அவங்க கண்டுக்கவே இல்லை, பார்க்கவும் இல்லை. அப்புறம் ஜேகே வந்துட்டு ஐயோ நான் அதுக்கெல்லாம் வரல அன்றைக்கி அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் அன்றைக்கி உங்களை ஹர்ட் பண்ணங்காட்டிக்கு தானே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க நீங்கள் யூனா அப்படின்னு கூப்பிட்றீங்க.
ஒயன் நீ அங்கே தான் இருக்கியா? ஆ, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். எனக்கு இவரை பிடிக்குது. அதுவும் இல்லாமல் நான் என் புருஷனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன். அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. சரி ஓகே, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? நம்மள ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கப்போ நாமே எப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். அப்புறம் என் குழந்தை என் கூட தான் இருப்பான். உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே அப்படியே துன்னு முழிக்கிறாரு. எங்கடா ஆரம்பிச்சது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு நான் செம்ம சிரிப்பு. ஏன்னா ஆரம்பித்து விட்டதே நீங்கள் தானே. இப்போ அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஜேகே கிட்ட போய்ட்டு உரசிட்டு நிற்கிறாங்களா. உங்களுக்கு நான் சிரிப்பு தாங்க முடியல. ஜேகே அப்படியே தள்ளி தள்ளி நிற்கிறாரு. நீங்கன்னா இந்த பக்கம் தள்ளிக்கிறீங்க, அவரை சேர்த்து அந்த பக்கம் அவங்கக்கிட்டே தள்ளி விடுறீங்க வேணுக்குன்னே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, ப்ரொஃபஸர் அப்படின்னு கூப்பிட்றீங்க. இது ப்ரொஃபஸரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்க்க, ப்ரொஃபஸர் அவங்க அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்கு இங்கே இடைஞ்சலாம், நான் அடுத்த ஃப்ளோரில் இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுக்கு அந்த இது லிஃப்ட்டுக்குள்ளே ஸோ அது ஸ்டாப் ஆகியிருந்திருக்கும். அப்போ வந்துட்டு யூனாவும் வந்துட்டு தேங்க்ஸ் டி அப்படிங்கிறாங்க. நீ என்ஜாய் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க இறங்கி போயிடுறீங்க. உங்களுக்கு நான் சிரிப்பாக வருது. நீங்கள் போயிட்டீங்களா? ஸோ ஜேகே இறங்கி வரத்துக்கு அவங்க விட மாட்டேங்கிறாங்க. ஜேகே வெளியே வந்தால் அவங்க வந்து பிளாக் பண்ணி நினைக்கிறாங்க. அப்புறம் உள்ளேயும் வெளியுங்கிற மாதிரி கபடி ஆடிட்டுருப்பார். அதுக்குள்ளே லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த இதுவுமே இல்லை, எந்த பட்டனையும் அமுக்கலை, ஜஸ்ட்டு கீழே ஃப்ளோருக்கு மட்டும்தான் அனுப்பிச்சிருப்பீங்க. ஸோ எங்கேயுமே நிற்காது, கீழே போக வரைக்கும் வேறு வழியே இல்லை. அப்படியே தான் வந்துட்டு போய் ஆகணும். ஜேகேக்கு நான் என்ன பண்ணுறேனே தெரியல. அவங்க வேறு ரொமான்ஸ் பண்ணுறங்கிற பேரில் வந்துட்டு ஜேகேவை ரொம்ப இது பண்ணியிருக்கிறாங்க. அப்போது வந்து என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு ஏதோ ஒரு பட்டன் கையில் கிடச்சி அமுத்திருப்பார். கரெக்டாக நீங்களும் வந்து அந்த இறங்கி ஸ்டெப்பில் இறங்கி வந்துட்டுருப்பீங்களே சிரிச்சுட்டே. அப்படி வரும்போது கால் வலி எடுத்துருச்சு. சரி ஓகே, இங்கே கிட்ட நிற்குதான்னு பார்க்கலாம், நின்றுச்சுன்னா இறங்கிக்கலாம் அப்படின்னு ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதே இதாக அமுக்க கரெக்டாக அங்கே லிஃப்ட்டு நிற்குது. பார்த்தா ஜேகே வந்துட்டு அப்படியே செவுத்தில் ஓட்டின பள்ளி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பார். யூனாக்கானா ஜேகேவை அப்படியே பிளாக் பண்ண மாதிரி 2 கையும் அப்படியே வச்சு அவரை மறித்து நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அக்காரால் நடக்க முடியல, நான் அதனால் உள்ளே வந்துட்டேன், நான் உங்களை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் திரும்பி நின்றுக்கிறீங்க. அப்போ அந்த அக்காவும் சரிடி நீ என்னை கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிச்சிருந்தா அன்றைக்கி அவ்வளோ ஆசையாக வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பீங்க. நான் ஒரு முட்டாளுங்க, எனக்கு எதுவுமே தெரியல. நான் ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு புரியும், அதனால தான் சாரி. அப்புறம் நான் டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நிஜமாகவே கொஞ்சம் ரொம்ப டார்ச்சர் மாதிரி கேஸ் தான். ஸோ அவங்க ஃபஸ்ட்டே அந்த முடிவில் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி குட்டியை கலப்பினங்காட்டிக்கும் சரி அது டிவோர்ஸ் பண்ணுறது தானே, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவருக்கு பிடிச்சிருக்கு இல்லைங்க மாதிரி நினச்சிட்டாங்க. அப்போது நீங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. ஜேகே காப்பாத்துடி அப்படிங்கிறாரு. நீ அனுபவி அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம யூனா அக்கா ஒரு படி மேலே போயிட்டு ஜேகேவை கிஸ் பண்ணுறதுக்கு அப்படியே அப்படின்ட்டு போயிருப்பாங்க, வாய் அப்படி குவிச்சிக்கிட்டு. அவ்வளோதான், ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டமக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உங்கள் பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாரு. நீங்கள் ப்ரொஃபஸர் என்ன என் பின்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் என் விளாடாத அப்படிங்கிறாங்க. யூனாக்கான்ட்டு ஜேகே என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அவங்கள இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுவீங்க. யூனாக்கா எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு சொல்லவும் அவங்க தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. எது கல்யாணம் ஆயிடுச்சா? நீ என்ன தான் ஏன் ப்ரப்போஸ் பண்ண வந்த, அப்படி தாண்டி நீ சொன்ன அப்படின்னு சொல்லி மாட்டி விட்டுறாங்க. ஜேகேக்கு இப்போ தான் புரியுது இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே. அடி பாவி துரோகி அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் அது வந்து ஏன்னாக்கா நான் என்ன பண்ணேன், நீங்கள் சும்மா இருங்க மாமா, அதெல்லாம் கிடையாது, அது வந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நிறுத்து, புரிஞ்சிருச்சு, எல்லாமே எனக்கு புரிஞ்சிருச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே அப்படிங்கிறாரு. அது வந்து அப்படிங்கிறீங்களா? அப்புறமா அந்த அக்கா கிட்டே புரிகிற மாதிரி 2 பேரும் சொல்லிடுறீங்க. ஸோ அவங்களும் அது பெரிய விஷயமா எடுத்துக்கலை. ஸோ அவங்களும் வந்து சரி ஓகே பரவாயில்ல, 2 பேர் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எனக்கு போதும் தான். என்னோடய ஹஸ்பண்ட் நிஜமாகவே என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், எனக்கு அது பிடிக்கல, நான் டிவோர்ஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருந்தேன். ஸோ அதுக்குள்ளே இப்படி ஒன்றுங்காட்டிக்கும் சரி ஓகே அவர் நல்ல மனுஷனாக இருக்கார், பையனை பார்த்துப்பாருன்னு நினச்சேன். பட் எனக்கு கொடுத்துச்சது அவ்வளோதான். நான் வேறு யாரையாவது நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்னா என் பையனை நல்லா பார்த்துக்கணும்ல, இல்லைன்னா நான் சிங்கிளாகவே இருந்துப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இறங்கிடுறாங்க அடுத்த இதில். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் நிற்க ஜேகே அப்படி முறைச்சிட்டே கிட்ட வருவார். நீங்கள் மாமா மாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன ப்ளீஸ்?
ஏண்டி என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, அப்போ அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நடக்க எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ஈன்னு சிரிச்சிட்டு நான் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ ஜெக்கே இருந்துட்டு ஓ அப்படியா, இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா அவங்க என்னை கிஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆ அது எப்படி நான் விடுவேன், ஏன் மாமாவை இன்னொருத்தவங்க கிஸ் பண்ணேன், அதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு கேட்க, அது அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் உனக்கு கிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆ நீ அது சரி அப்படின்னு சொல்லுவாரா. ஏன் நான் பண்ண மாட்டேனா மாமா அப்படின்னு கேட்குறீங்க. யாருக்கு தெரியும் நீ எனக்கு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அக்கா என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நீங்களும் வாய அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சிக்கிட்டு அப்படி ஜெக கிட்ட போவீங்க. ஸோ அவர்கிட்ட கிஸ் பண்ண போயிருப்பீங்க. ஒரு 2 இன்ச்சு கேப் தான். டக்குன்னு அவரோட விரல் அப்படி உங்கள் வாயில் வச்சு தள்ளி விட்டுறாரு. ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாரு. அடப்பாவி, ஏன் எங்காவது போனால் என்ன, ஏன் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுது. ஸோ 2 பேரும் அங்கேருந்து வெளில வந்துடுறீங்க. வந்தால் வெளியே வந்து பார்த்தா கேப் ஒன்று வெயிட் பண்ணிட்டுருக்கு. பார்த்தா அந்த டாக்ஸி அண்ணா இருக்கார்ல, ஸோ அவர் தான். பாப்பா அப்படிங்கிறாரு. அண்ணா என்ன கூப்பிடவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கூப்பிடல அண்ணா, என் மாப்பிள்ளை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, தங்கச்சி புருஷன் எனக்கு மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லுவாரா. மாமா உனக்கு எப்படி அவர் தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏண்டி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, எல்லாமே எனக்கு தெரியும், கண்டுக்கல அவ்வளோதான், சரிவா ஏறு அப்படின்னு சொல்லவும் அந்த அண்ணன் வந்து உங்கள் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் திரும்ப போவீங்க போலியே அப்படின்னு சொல்கிறாரு. நான் சொன்னேன் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும் சரி ஓகே மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நீங்களும் அண்ணா அப்புறம் உங்கள் தங்கச்சி அப்படின்னு சொல்லி கேட்க, என் தங்கச்சியா, அப்போ ஃபோட்டோ உனக்கு காட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. காட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்க, கரெக்டாக அவர் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. பார்த்தா சாராவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உனக்கு எப்படி என் தங்கச்சி பேர் தெரியும், நான் சொன்னதே இல்லையே அப்படின்னு அவர் சொல்ல, அவன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. சாராவும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாண்ணா, எனக்கு அவள் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ படிக்கிறதுக்காக தான் 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோம். அவள் வேறு கண்ட்ரி போயிட்டா, நான் இங்கே வந்துட்டேன். நாங்கள் இவ்வளோ நாள் ஒன்றா தான் படித்தோம், ஒன்றாவே தான் இருப்போம், நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஸோ இப்போ எல்லாமே கனெக்ட் ஆகுது, எதனால உங்களுக்கு ஒவ்வொருத்தங்களும் நல்லா க்ளோஸ் ஆகுறாங்கன்னு. அப்போ தான் அவரும் சொல்கிறாரு, எனக்கு அப்போ தோணுச்சு, ஆனால் தெரியல, ஏன்னா நீ பண்ணுற பாதி விஷயம் என் தங்கச்சி பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ 2 பேரும் ஒன்றா இருந்து ஒரே மாதிரி செய்கிறீங்கல்ல, ஒரே மாதிரி பேச்சு நட அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே அண்ணா அப்படின்னா நான் உங்களுக்கு ஆஃபீஸில் தங்கச்சி ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் எல்லாமே ஒரு வழியாக ஹாப்பியாக தான் இருக்குது. 2 பேரும் அப்படியே ஏர்போர்ட் போகிறீங்க. ஸோ ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பி வைக்கிறாரு. நீங்களும் அவருக்கு பாயெல்லாம் சொல்லிட்டு ஜேகே அவருக்கு ஹக்கெல்லாம் கொடுத்து பாய் சொல்லிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட் போகிறீங்க. இப்போயாச்சும் சொல்லு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஒரு இடத்துக்கு போகிறோண்டி அப்படிங்கிறாரு. மாமா ஹனிமூனா அப்படின்னு கேட்க, ஹனிமூன் உனக்கு அப்போ அது ஒன்று தான் குறைச்சல், நீ பண்ண வேலைக்கு உனக்கு இதெல்லாம் வேலை வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் அப்படி பேசுகிறா, அப்போ எங்கே தான் போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவார். ஸோ ஃப்ளைட்டில் போய் ஏறதுக்கப்புறம் தான் தெரியுது இந்தியா தான் போகிறீங்க. ஏமாம்மா மறுபடியும் ஊருக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லுவாரா. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃப்ளைட்டில் இறங்கி வீட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போனால் அம்மா அப்பா அப்பா நியூஸ் பேப்பர் படிச்சுட்ருப்பாரு, அம்மா சீரியல் பார்த்துட்டு காய் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ போகிறப்போ உடனே கொஞ்சம் நேரம் விளாட்லாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறீங்களா. ஸோ போகிறப்பவே 2 பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த ட்ராலி இருக்கிறதோ அதை தூக்கி எறிகிறீங்க. அது அப்படியே உங்களோட அப்பா கால் கடையில் போய் விழுது. எதுக்காக இவனை எனக்கு கட்டி வச்சிங்கன்னு கத்துறீங்க. ஸோ ஜேகே எதுக்குக்கா என்னை இவளுக்கு கட்டி வச்சேன்னு சொல்லி கத்துறாரு. 2 பேர்த்துக்கும் ஷாக்காக இருக்குது. என்னடா போன மாதிரி திரும்பி வரீங்க, செவுத்தில் அடித்த ரப்பர் பால் மாதிரி எதுக்கு கத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறீங்க. எதை வாயை கழுவுங்க, என்ன பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் இங்கே பாருமா, எனக்கு செமையாக கோவம் வருது, இவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அவரும் எனக்கு இவளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா ட்ராமா பண்ணுறீங்க. உங்களோட அம்மா அப்பாவுக்கு பயமே ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் அவ்வளோ சண்டை போடுவீங்க. அப்போ அவங்க பயந்துட்டு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அம்மா அப்படியே அழுதுக்கு அப்புறமா தான் நீங்கள்
இங்கே பாரு, நீ அழுதாலும் சரி இல்லை என்ன பண்ணாலும் சரி, இவன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களா? அப்போது அப்பாவும் ஏன் என்ன பேசிகிட்டு இருக்க, அம்மா அழுதுட்டுருக்கா, உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கத்துறாரு. ஆ, உங்களுக்கு எப்போ உங்கள் பொண்டாடி தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் திரும்பி நிற்க. ஸோ ஜேகே வந்துட்டு இதுக்கு மேலே அவரால் அவங்க அக்கா அழுகிறத பார்க்க முடியல. ஸோ டக்குன்னு வந்துட்டு வா பேபி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிடுறாரு. நீங்களும் அவரோட போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை தூக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்காரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க 4 ஸ்டெப்பு ஏறி நின்று திரும்பி பார்த்து ஃப்ராங்க்கு அப்படிங்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்குன்னா செம்ம டென்ஷன், கையில் கத்தி வச்சுருப்பாங்க, தூக்கி வீசுவாங்க, அதுக்குள்ளே செக்கிங்களை தூக்கிட்டு ஓடிடுவார். ஸோ இப்போ தான் அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நைட் வந்துட்டு அம்மா நல்லா குக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போது ஜேகே வந்துட்டு எதுக்குக்கா சடனாக கல்யாணம் பேச்சு எடுத்தேன், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லவும், நடிக்காதீங்கடா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், அன்றைக்கி உன் ஃபோனில் நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு வேறு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆகிடுது. எல்லாமே பார்த்தேன் அப்படின்னு கேட்க, எல்லாத்தையும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்களா. ஜெக்கிக்கு லைட்டாக ஆக்வர்டாக இருக்குது. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருந்த மனுஷன் எஞ்சி ஒரே ஓட்டமாக ஒரு ரூம்க்கு ஓடிடுவார். நீங்களும் மாமா போகிறாரா நானும் போகிறேன் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடிடுவீங்க. எப்படி போகிறா பாரு போன குட்டியாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்ல, அவெல்லாம் கரெக்டாக தான் இருக்கா, ஆனால் இங்கே சில பேர் இருக்கிறாங்களே, நம்ம தான் நாய்க்குட்டியாட்டம் பின்னாடி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே லைட்டாக ஜாடு பேசுகிறாரு. உங்களோட அம்மா ஹலோ, பேரம் பேத்தி எடுக்கிற வயசில் பேச்சப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் பேரம் பேத்தி எடுத்தா என்ன, என் பொண்ணாடியே நான் வந்து லவ் பண்ணக்கூடாதா, ரொமான்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன தப்பு சொல்லு பூஜாமா அப்படின்னு கேட்க, உங்களோட அம்மாவுக்கு அவர் பண்ணுறது அவ்வளோ க்யூட்டாக தெரியும். தப்பு இல்லை தான், ஆனால் தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இப்படி தான் எப்போ பார்த்தாலுமே. ஸோ இப்போ அப்படி 2 பேரும் இப்போ படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ நைட் வந்துட்டு மிட் நைட் ஆகுது. அப்போது ஜெகே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, லைட்டாக உங்களுக்கு தெரியாமையே திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து காரில் வைக்கிறாரு. அதுக்கப்புறமா உங்களையும் தூக்கிட்டு போகிறாரு காருக்கு. கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு, மேடம் தூங்கினா எந்திரிக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி. ஸோ டயர்டாக வேறு இருந்திருப்பீங்களா, ஸோ நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. கொண்டு போய் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே மெதுவாக ட்ரை பண்ணுறாரு. இன்றைக்கும் அதே பௌர்ணமி தான். அவ்வளோ அழகாக அந்த நிலா வெளிச்சம் அந்த ரோட்டில் பால் மாதிரி அடிக்குது. அப்படியே பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த நிலாவையும் பார்க்குறாரு, உங்களையும் பார்க்குறாரு. அப்படியே க்யூட்டாக ப்ரிட்டியாக தூங்கிட்டுருப்பீங்க. அவருக்கு அந்த பழைய தாட்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. வண்டி அப்படியே ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே கணத்தில் கை வச்சு உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அந்த ஒரு மாதிரி காற்றடிக்கும். இப்போயும் அதே அந்த மேஜிக் ஏர் வந்துட்டு லைட்டாக அடிக்க ஜேகே அப்படியே நல்லா ஃபால் ஆகுறாரு உங்களுக்கு. நீங்கள் நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. இப்போ அந்த காற்று அடிக்கவும் லைட்டாக அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா ஜேகே உங்கள் முன்னாடி அந்த ஸ்டேரிங்கில் அப்படியே தலை சாய்ச்சி வச்ச மாதிரி உங்களை பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் என்ன ஏதுன்னெலாம் எதுவுமே தெரியல, அவர் அப்படியே அமைதியாக பார்த்துட்ருப்பீங்க. அப்போது ஜேகே வந்து பசிக்குதா அப்படின்னு கேட்க, அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணால் தூக்கத்துலேயே இருந்தால் கூட பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஜேகேவும் உடனே வந்து கார் அப்படியே ட்ரைவ் பண்ணுறாரு. மாமா எங்கே போயிட்டுருக்கோம், எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு நீங்கள் கேட்க, அது ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஒரு இடத்துல போய் கார் நிறுத்துறாரு. அங்கே ஒரு தள்ளுவண்டி கடை இருக்குது. அங்கே தான் இதுக்கு முன்னாடி சாப்பாடு வாங்கியிருந்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அது சரியாக தெரியல, எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ ஜேகே அன்னைக்கு உங்களை கொச்சின் கூப்பிட்டு போகிறப்போ ஒரு கடையில் சாப்பாடு வாங்கியிருப்பார்ல, தள்ளுவண்டி கடையில். ஸோ அங்கேயே நான் இப்பவும் போய் வாங்குறாரு. அங்கே எல்லா டைமும் இருக்கும் போல். ஸோ போய் 2 பிளேட் வாங்கிட்டு வந்து வெளியே நின்றுட்டு வா வெளியே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்படியே வெளியே வரீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் இறங்கி வர்றது கூட. ஸோ அப்படியே வந்து அந்த பிளேட் அந்த பக்கம் வச்சுட்டு உங்களை தூக்கி அந்த கார் மேலே உட்கார வைக்கிறாரு. ஸோ அந்த முன்னாடி அந்த இது இருக்குள்ள இன்ஜின்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் உட்கார வைக்க உங்களுக்கு அப்படியே பழைய தாட்ஸ் எல்லாமே வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜேகே அப்போயும் இப்படி தான் பண்ணியிருப்பார். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு 2 பேர்த்துக்கும் அந்த லவ் வர ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த டைம் மாதிரி இப்போ இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து அமைதியாக ஜேகேவே பார்த்துட்ருக்க. ஸோ அவர் அப்படியே உங்களுக்கு ஹிப்பை பிடிச்சா தூக்கி உட்கார வச்சுருப்பார்ல. ஸோ இனிமேல் அவர் கையை அப்படியே உங்களுக்கு ஹிப்லேயே தான் வச்சுருந்துருப்பார். நீங்கள் அப்படியே அன்றைக்கி எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி அவரோட தலையை பிடிச்ச ஒரு மாதிரி கோதிட்டுருப்பீங்க. அந்த முடியெல்லாம் அந்த காற்றுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போது அப்படியே தான். ஸோ 2 பேரும் கொஞ்சம் அந்த ஐ கான்டாக்ட் போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி
சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து இறங்கி 2 பேரும் நடந்து போகிறீங்க. கொஞ்சம் தூரம் வாக் போகலான்னு. ஸோ வாக் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து காரில் ஏறிட்டு போகிறீங்க. அப்படியே போகிறப்பெல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு. ஒரு மாதிரி நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டே இருப்பீங்க. அவர் ஸ்லோவாக ட்ரை பண்ணுவார். அப்படியே அந்த நிலாவை பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவை பார்ப்பீங்க. அவரும் அப்படி தான் அப்படியே நிலாவையும் பார்க்குறது உங்களையும் பார்க்குறதுன்ட்டு. ஸோ ஒரு மாதிரி மெதுவாக ரொம்ப மெதுவாக சூப்பராக வந்துட்டு அந்த காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு கொஞ்சம் நேரமாக. ஸோ அவரும் ஏன் ஏன் இப்படி பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்னே ஒன்று சொல்லணும், உன் முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்கக்கூடாதா, நானும் மாறி போனதே, என் நிலம் கூடி போனதே, அது தெரிந்தால் நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பீங்க. ஜேகே சிரிச்சுட்டே அவருக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஆஹா லூஸு தனியாக தானே இருக்கும், சொல்லு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, தனியாக எங்கே இருக்கும் பின்னாடி பாரு அப்படிங்கிறீங்க. பார்த்தா அம்மாவை பாவும் கரெக்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜேகே டக்குன்னு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாரு. இவங்க அப்படி எங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு என்ன மாமா தெரியும், நான் எப்படி வந்தேனே எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அப்படியே தான் 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்க, உங்களோட அப்பா அம்மா இன்னும் தூங்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே அவங்க எப்படியோ வந்திருக்கட்டும் போகலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்களா. ஸோ ஜேகே அப்படியே காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. நான் இவங்களை கூப்பிட்டுட்டே வரலையே, எப்படி வந்திருப்பாங்கன்னு அவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ இப்படியே தான் ஃபைனலாக அன்றைக்கி ஸ்டே பண்ணியிருந்தீங்களா அதே ரெசார்ட்டுக்கு போகிறீங்க. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் அந்த 4 o'clock இருக்கும்ல, விடியாமல் இருக்கும்ல. ஸோ அந்த டைமே அங்கே ரீச் ஆகிட்டீங்க. ஸோ அங்கே போயிட்டு வண்டியை நிறுத்திட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதாவது ரெசார்ட் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே மறுபடியும் ஜேகே காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இறங்கி, சரிப்பா அப்படியே ஒரு வாக் போகலாம், எங்கேயாவது கடை இருந்தால் சாப்பிடுவியான் அப்படின்னு சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி போகிறீங்க. அப்போது டக்குன்னு உங்களோட அப்பாவுக்கு தூக்க தெளியும். ஸோ அப்படியே கண்ணை முழிக்கிறாரு. பார்த்தா உங்களோட அம்மா பக்கத்தில் தான் இருப்பாங்க. அட கடவுளே, நான் என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவளை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டதோட சரி நானும் சேர்ந்து தூங்கிட்டேன். ஐயோயோ என்ன மணி ஆகுதுன்னு சொல்லிட்டு வாட்ச் பார்த்தா 4 மணி ஆயிடுச்சா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். அப்புறம் விடிஞ்சா என் மாப்பிள்ளை இல்லைன்னா என் பொண்ணு யாராவது வந்து தொல்லை பண்ணுவாங்க. நான் இவ கூட என்னைக்கு தான் ரொமான்ஸ் பண்ணுறது, ஆசையாக 4 வார்த்தை பேச விடுறாங்களா, ஒருத்தரும் விட மாட்டாங்க. ஆனால் இப்போது நாங்கள் எங்கே இருக்கோன்னே யாருக்கும் தெரியாது, யாராலையும் எங்களை கண்டுபிடிக்க முடியாது, யாராலையும் எங்களை தொல்லை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்தில் அப்படியே உங்களோட அம்மாவை பூஜாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாரு. அவங்களும் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எந்திரி செல்லம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மறுபடியும் எந்திரிக்கிறாங்க கண்ணை முடிச்சுட்டு. தூங்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. வேறு என்ன பண்ணிட்டோம், தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, கொஞ்சமாவது ரொமான்டிக் மூடுக்கு வாயேன் அப்படின்னு கேட்க, உங்களோட அம்மாவுக்கு டக்குன்னு தூக்கம் தெரிஞ்சிருது. அப்பா அப்படி கேட்கவும், ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் ஒரு ஆசையாக 4 வார்த்தை பேசேண்டி அப்படின்னு சொல்லி கேட்பாரா. உங்களோட அம்மாவுக்கு லைட்டாக ஷை ஆகிடும். அப்படியே ஷை ஆகும். உங்களோட அப்பா அச்சிச்சோ என் பண்ணாட்டி ஷை ஆகுறாருன்ட்டு ஹக் பண்ணலான்னு அப்படியே கையை தூக்கிட்டு போவார். அதுக்குள்ளே நீங்கள் 2 பேரும் சாப்பாடு வந்துட்டு கிடச்சிருக்காது. அப்படியே டக்குன்னு வந்து கதவை டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்துடுறீங்க. இவருக்கு ஷாக்கு. ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதான் நாங்கள் கேட்கணும், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அட் அ டைமில் அவரை பார்த்து கேட்க, நான் சும்மா வந்தேன் அப்படின்னு சொல்லவும், சும்மா கொச்சின் வரைக்கும் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஜேகே. கொச்சினா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எப்போ நீங்கள் காரில் வந்து உட்காந்திங்கன்னே தெரியல, நாங்கள் 2 பேரும் வெளில போகலான்னு வந்தோம், பார்த்தா பாதி வழியில் நீங்கள் இருக்கிறது அப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அப்பாவுக்கு நான் கடுப்பாகுது. யோ கார் எடுக்கிறியே பார்த்து எடுக்க மாட்டியா, உள்ளே யாராவது இருக்காங்களா என்ன இதெல்லாம் பார்க்க மாட்டிங்களா, நீங்கள் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவீங்களா என்ன, எங்களை கத்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பா கத்த. மாமா அதை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் அக்காவுக்கு கத்திட்டு வந்திருக்கீங்க, எதுக்காக இப்படி காருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போது அப்பாவும் வந்துட்டு, மாப்பிள்ள எதுவும் கேட்காதடா, என்கிட்ட எந்த பதிலும் இல்லை,
மரியாதையாக வண்டி எடு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜேகேக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. அவருக்கு தெரியும் இவர் எதுக்கு இப்படி பண்ணுறாருன்ட்டு. ஸோ உங்களுக்கு தான் புரியல, இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு, காருக்குள்ளே உட்காந்து ஏன் தூங்கணும், வீட்டில் அவ்வளோ ஆள் இருக்கிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவுக்கும் சிரிப்பாக இருக்குது. ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கொச்சின் வரைக்கும் வந்திருக்கோம், ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த ரெசார்ட்டும் போயிருப்பீங்க. இப்போ போகிறப்போ 2 பேருக்கும் தனித்தனியாக வந்துட்டு தான் ஃப்ளாட்டு அந்த இது இருக்குல்ல, ஸோ அந்த போட் ஹவுஸை புக் பண்ணுறீங்க. உங்களுக்கு அது என்கிட்ட ரொம்ப பிடிச்சிருச்சு, மாமா இங்கே கூப்பிட்டு வருதா, நீ வந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நான் தான் சொன்னேன்ல, இதானே நமக்கு இந்த மாதிரி இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமான பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஆனால் நீங்கள் இங்கே பேசிட்டு இறங்கிறதுக்குள்ளே உங்களோட அப்பா அம்மா 2 பேரும் இறங்கி போயிட்டு அவங்க தனியாக ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அதாவது ஒரு போட் ஹவுஸ் தனியாக அவங்க ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் வரவும் இப்போ எப்படி எல்லாம் ஒன்றாவே இருந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நினைக்கிற ஒன்றா இருப்பாங்கன்னு, உன் அப்பா அங்கே பாரு தனியாக புக் பண்ணிட்டு போயிட்டாரு, இப்போ நம்ம 2 பேர் தனியாக தான் புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு போட் ஹவுஸ் வந்துட்டு புக் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் அதுக்கு ஒரு போட் ஹவுஸ் புக் பண்ணியிருப்பீங்க. அப்போது அந்த பையன் இருக்கான்ல, ஸோ அவனையும் காணோம் அந்த பொண்ணையும் காணோம், எங்கே அவங்கள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேட, டக்குன்னு அவங்க கீழே உட்காந்துருந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு நிற்கிறாங்க ஒன்றா. ஸோ ஜேகேக்கு அவங்கள பார்த்து ரொம்ப ஹாப்பி. எப்படிடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க போல். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், அண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்க, கல்யாணமே ஆயிடுச்சா அண்ணா, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்க சேர்த்து வச்சுருக்காங்கல்ல ஒரு பேரை. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போது ஜேகேவும் சரி ஓகே வா இன்னைக்கு போ நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரின்ட்டு நீங்களும் போயிருப்பீங்க. அப்போது எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. பக்காவாக ரெடியாக இருக்குண்ணா, நீங்கள் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னா போதும், எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது. அந்த பிளேஸையே நாங்கள் எப்படி மாற்றி வச்சுருக்கோம் தெரியுமா, நீங்கள் கண்டுபிடிச்ச பிளேஸ் தான் அது, நாங்கள் கூட அதெல்லாம் கவனிக்கலை. பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறமா அந்த பிளேஸ் ஒவ்வொருத்தருக்கும் இப்போது ஒரு மாதிரி நல்ல மொமெண்ட்டை கொடுக்கும், நீங்கள் போய் பாருங்கள் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த பையன் அப்படி சொல்லவும் ஜேகேவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போகிறாரு. ஸோ இப்படி தான் நல்லா தூங்கி எழுந்திக்கிறீங்க. ஸோ நைட் ஆகுது. அகைன் வந்துட்டு ஜேகே ஒயின் கொஞ்சம் போட்டிங் போகலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்றாரு. வரேன் அப்படின்ட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே நீங்கள் இப்போ அந்த போட்டில் போயிட்டுருக்கீங்க. அந்த கையில் தான் போட்டு இது பண்ணணும், கையில் இது பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படி போயிட்டுருக்கப்போ ஜேகே அப்படியே உங்களையே பார்த்துட்ருப்பாரு. ஆக்சுவலாக பௌர்ணமி நேற்று, இன்றைக்கி வந்துட்டு அடுத்த நாள் பௌர்ணமி முடிச்சு கொஞ்சம் நிலா தேய்பிரியாக இருக்கும்ல அந்த டே தான். பட் இன்னுமே ஸ்டில் நிலா வெளிச்சம் அவ்வளோ அழகாக இருக்குது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரே மாதத்தில் இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தோணுது. அப்படியே உங்களே பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் ஏன் மாமா அப்படி பார்த்துட்டே இருக்க, புதுசாக பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க, புதுசாக தான் தெரியுற அப்படிங்கிறாரு. ஏன் புதுசாக தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா நீ இன்றைக்கி சாரீ கட்டியிருக்கல அதான் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துருப்பாரு. அது வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் சாரீ, ஃபுல்லாக ஒயிட் கலர் ப்ளவுஸு, ஒயிட் கலர் சாரீ, அதில் வந்துட்டு ஒரு சில்வர் கலரில் கிளிட்டர் ஆகிற மாதிரி சாரீ. நல்லா அந்த வெளிச்சத்துக்கு இருட்டுக்கும் அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி தெரியுறீங்க. ஸோ அவர் உங்களுக்கு பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்குறாரு எல்லாத்தையுமே. நீ தானே வாங்கி கொடுத்த, அதான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. போட்டுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் அப்படிம்பாரு. சரி எதுக்கு இப்படி மொக்க போடுறமாம்மா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. அந்த பிளேஸ் கிட்ட போக போக ஜேகேக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி லைட் செட்டிங்லாம் பண்ணி அதை வேறு ஒரு யூனிவர்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு மட்டும் புக் பண்ணால் கண்டிப்பாக கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும் போல். பட் உங்களுக்கு ஃப்ரீ, ஏன்னா அந்த இடத்த கண்டுபிடிச்சது நீங்கன்ட்டு உங்ககிட்ட பணம் வாங்கலை அவங்க. ஸோ மற்ற எல்லோரும் வந்துட்டு அங்கே போகணுன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்தளவுக்கு அங்கே பிளேஸ் ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு 2 பேருக்கும் அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது. மாமா அன்றைக்கி வந்த பிளேஸ் ஆகிது அப்படின்னு கேட்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன் அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அந்த போட்டில் உள்ளே போகிறீங்க. போனால் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கூட பிளேஸே இருந்திருக்காதல்ல, பட் இப்போ பிளேஸ்லாம் கொஞ்சம் இருக்குது நடக்கிற மாதிரி. அந்த இதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த போட் அங்கே நிறுத்திட்டு அதில் அந்த தண்ணி சென்டரில் தண்ணி, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்துட்டு ஒவ்வொரு ஆள் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடுவில் தண்ணி இருக்குது, நீங்கள் இந்த பக்கம் நடக்கிறீங்க, ஜேகே அந்த பக்கம் நடக்கிறாரு. அந்த டைம்லன்னு பார்த்து கரெக்டாக அகைன் அந்த மேஜிக் ஏர் அடிக்க உங்கள் 2 பேர்த்தாலும் தனித்தனியாக நிற்கவே முடியல. நீங்கள் ஓடி போயிட்டு ஜேகேக்கு பக்கத்தில் நின்றுக்கலாம் போல் ஆசையாக இருக்கும். ஸோ மாமா அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன அப்படின்னு கேட்பாரு.
கை ரெண்டு எப்படி விரிச்சுப்பீங்க, என்னை தூக்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி. தண்ணி இடையில இருக்குடி அப்படின்னு சொல்லுவார். சொல்ல சொல்ல நீங்கள் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி நின்று அப்படியே பேக்வேர்டாக சாய்வோம்ல, அப்படி கண்ணை மூடி சாய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ டக்குன்னு அதாவது அந்த இடம் எப்படின்னா ரொம்ப ஒரு ஆள் வந்துட்டு இந்த பக்கம் நின்று அந்த சைடு வந்துட்டு விழுந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் கையை வச்சுக்கலாம், அந்த பக்கம் காலை வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப கேப் இருக்காது. ஸோ டக்குன்னு அவர் பிடிச்சிக்கிறாரு. ஸோ இப்போது அகைன் வந்துட்டு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காங்கள்ல, ஸோ திரும்ப அவங்க வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நிறையா கொடுக்கணும், ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாங்கெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் உங்களோட அப்பா அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க இன்றைக்கி ஃபீல் பண்ணி அந்த சாங்க்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி தான் அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. அம்மாடி இன்றைக்கி அவனாலே எங்களை பிரிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூட டான்ஸ் ஆடிட்டுருப்பார். ஸோ இப்போது அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு ஜேகே அப்படி பார்க்குறீங்க. பிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, லூஸ் ஆடி நீ விட்டுருந்தா விழுந்திருப்ப அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே விழுந்துட்டேன் மாமா உன்கிட்ட அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இன்னும் அதே பொசிஷனில் தான் இருக்கீங்க, அதாவது பேக்வேர்டாக சாஞ்ச மாதிரி. அங்கேருந்து அதாவது கால் அந்த பக்கம் இருக்குது, கையை அவர் பிடிச்சிருக்காரு. ஸோ அவங்க ஷோல்டர் அதாவது முதுகு அப்படி பிடிச்சிருப்பாரு விழாமல் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. இப்போ உங்களை அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஹிப்போடு அப்படியே சேர்த்து வ்ராப் பண்ண மாதிரி பிடிச்ச ஒரு சுற்றி தூக்குறாரு பாருங்கள். அப்படியே ஸ்லோ மோஷனில் அழகாக இருக்கும். கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த மேஜிக் ஏர் அடிக்க உங்களோட சாரீ அந்த இது இருக்குல்ல, ஸோ பின்னாடி பின் குத்துனா அந்த இது தொங்கும்ல, முந்தானியா அது இருக்குல்ல. ஸோ அது அப்படியே அந்த காற்றுக்கு ஜேகேவோட ஃபேஸில் பட அண்ட் ஜேகே அப்படியே லைட்டாக உங்களை பார்க்க உங்களோட கண்ணு அவரோட கண்ணு அப்படியே மீட் பண்ணிக்க பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் சாங் அகைன் அதே சாங் போடுறாங்க. முந்தன் வண்ண சேலையை காற்று கொண்டு போனதோ, காற்று கொண்டு போனதை மேகம் வாங்கி கொண்டதோ, வாங்கி கொண்ட சேலைதான் வானவில்லும் ஆனதோ. ஸோ இப்படி சாங் அப்படியே அழகாக பேக்ரவுண்டில் பாடும்போது ஜேகே அப்படியே அந்த சாரீ இருக்கும்ல, ஸோ அவரோட ஃபேஸில் பட்டிருக்கும். அதை அப்படியே லைட்டாக கையில் பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக அவரோட ஃபேஸை விட்டு தள்ளி வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணியிருப்பார். அப்படியே நீங்கள் ஜேகே கிஸ் பண்ணுறப்போ அவர் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அவரோட கன்னத்தில் அப்படியே உங்கள் 2 கையை வச்சு ப்ளேஸ் பண்ணிப்பீங்க. அப்படியே அகைன் அந்த சாங் இன்னும் பின்னாடி பேக்ரவுண்டில் பாடிட்டே இருக்குது. முத்தம் வைத்து கொள்வதை வானம் என்ன என்னதோ, எண்ணி வைத்த புள்ளிகள் நட்சத்திரமானதோ, உந்தன் பேரை சொல்வதில் கோடி இன்பம் கூடுதோ. ஸோ இந்த சாங் அப்படியே பேக்ரவுண்டில் பாடிட்டே இருக்க நீங்கள் 2 பேரும் அங்கேயே ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கிஸ் பண்ணி முடித்தவும் கரெக்டாக அந்த நிலா தெரியுது. ஒரு இடத்துல அங்கே போனால் போட் மறுபடியும் உள்ளே வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏறி உட்காந்தா ஸ்ட்ரைட்டாக அந்த போட் ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. அந்த டனல் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அது உங்களுக்கே புதுசாக இருக்குது. ஸோ 2 பேரும் அதாவது ஜேகே பின்னாடி அவருக்கு முன்னாடி நீங்கள் அவரோட மடியில் உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே அவர் உங்களை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி உட்கார வச்சுருப்பாரு. ஸோ அப்படியே நீங்கள் ஜேகேவோட செஸ்ட்டில் வந்துட்டு அப்படி சாஞ்சிருப்பீங்க. 2 பேரும் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே இருக்கிற அவ்வளோ அழகான ஸ்டார்ஸ் அண்ட் அந்த மூன் எல்லாம் அவ்வளோ அழகாக ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு இல்யூஷன் மாதிரி அவ்வளோ அழகாக வந்துட்டு உங்கள் பக்கத்தில் கை கேட்டுற தூரத்தில் நிலா இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அப்படியே நீங்கள் அந்த நிலாவை தொடுறதுக்கு கையை இது பண்ணியிருப்பீங்க. அப்போது ஜேகேவும் அப்படியே உங்களோட கையை அப்படியே உங்கள் கை பக்கத்தில் வந்து அவரோட கை வச்சுருப்பாரு. ஸோ 2 பேரும் அந்த நிலாவை பிடிக்கிற மாதிரி கையை அப்படியே அந்த இடத்துக்கு கொண்டு போக அப்போது அகைன் நீங்கள் ஜேகே பார்க்க அவர் உங்களை பார்க்கன்னு சொல்லிட்டு இதோட இந்த எஃபெஃபை மொத்தமாக நான் முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ ஹாப்பி என்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா டியர்? ஸோ உங்களுக்கு இது ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்களா? நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா எனக்கு ஓகே தான். அண்ட் நான் ஏன் இப்படியே முடித்தேன்னா எப்படி ஆரம்பித்தேனோ அதே மாதிரி முடிக்கணும். ஏன்னா நான் ஆரம்பித்தது ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அது ரொம்ப ரொமான்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியே முடிச்சிடலாம், அப்போ தான் அது வந்துட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டோரி வந்துட்டு வேறு மாதிரிலாம் போயிருக்கும். பட் நம்ம ஸ்டார்டிங்கில் எதை பார்த்தோமோ அதிலே வந்துட்டு முடித்தோம் அப்படின்னா தான் அந்த ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே முடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒன் ஷாட் லேப்பப் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாருக்கு போட போகிறேன்னா போடுவேன். ஆல்ரெடி நீங்கள் இதை பார்க்குறப்ப நான் ஆல்ரெடி அதை ரெக்கார்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ
யாருக்காவது போடுவேன் நான் கண்டிப்பாக. எஃப்எஃப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன். மார்னிங் எஃப்எஃப் வரும், மதியம் ஒன் ஷாட் வரும். ஓகேவா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரி பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஃப்எஃப் பார்க்குறவங்க வந்துட்டு ஒன் ஷாட் பார்க்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மதியம் 1 மணிக்கு வந்துட்டு இதே சேனலில் ஒன் ஷாட் வந்து அப்லோட் ஆகும், பாருங்கள். ஓகேவா? இந்த எபிசோடில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு ஆஸ் யூஸ்வல் அந்த போட் சீன் தான். ஸோ உங்களுக்கு ஓகே டே சொல்லிட்டா பாய் சார்.